வணக்கம், வெல்கம் டு எலிமெண்டரி ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்மளோட ஃப்ரெண்டு நம்ம வீட்டுக்கு நேற்று வந்திருப்பாங்க, நைட்டு வந்திருப்பாங்க. அதை இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட நம்ம போய் சொல்கிறோம், நேற்று அவள் வந்தா எங்கள் வீட்டுக்கு அப்படிங்கிறோம். அவங்க நம்பவே மாட்டாங்க. அப்புறம் நம்ம வந்தவங்களே வந்துருவாங்க நம்ம கிட்ட, நேற்று நீ வந்ததானே எங்க வீட்டுக்கு அப்படின்னு அவங்கள திரும்ப நம்ம மறுபடியும் கேட்குறோம். அவங்க வந்தது நமக்கு தெரியும், ஆனா மற்றவங்களுக்கு அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்ப அவங்கள வலியுறுத்தி கேட்குறோம், நீ வந்ததானே அப்படின்னு சொல்லி ஒரு எம்பசைஸ் பண்ணி கேட்குறோம். அதுக்கு அந்த மாதிரி எப்படி எம்பசைஸ் பண்ணி கேட்கறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பாருங்க, அவ வந்தா அப்படிங்கிறது வேற, அவ வந்தால அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா, அதை எப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நீ அங்க போனில்ல, அவன் அங்க போனான், அவன் அங்கு சென்றான்ங்கிறது வேற. நீ அங்க போனில்ல அப்படின்னு ஒரு கொஸ்டினா கேட்குறோம், ஓகேவா. நீ போனில்ல, நீ அங்க படிச்சு இல்ல, ஓகேவா. அவங்க கூட இங்க வந்தாங்க தானே அப்படின்னு ஒரு, அவங்க வந்தது நமக்கு தெரியும், போனது நமக்கு தெரியும், சாப்பிட்டது நமக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு எம்பசைஸ் பண்ணி அந்த இடத்துல நம்ம அவங்கள கேட்குறோம், நீ செஞ்சது உண்மைதானே, அதை நீயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறோம். இதை எப்படி பேசலாம், எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு பேரு கொஸ்டின் டேக். இதுக்கு பேரு கொஸ்டின் டேக். இப்ப உங்களுக்கு இன்னும் நல்லா புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்து அனுப்புவோம். எல்லாரும் முடிச்சிட்டாங்களா அப்படின்னு அடுத்த நாள் வந்து கேட்போம், என்ன ஹோம்ஒர்க்லாம் எல்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படிம்பா. முடிச்சிட்டா மிஸ் அப்படிம்பாங்க. இப்போ ஒரு குழந்தைய மட்டும் கூப்பிட்டு, என்ன முடிச்சிட்டாங்கிறீங்க, இங்க ஒன்றும் முடிக்கவே இல்லையே, ஒன்றும் எழுதவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு வச்சுங்களேன். அப்ப அந்த முடிச்ச குழந்தை சொல்லும், நான் கூட உங்க வீட்டுல வந்து தானே நேற்று நான் முடிச்சேன், உனக்கே தெரியும்ல அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா. அப்ப எம்பசைஸ் பண்றாங்க, நான் முடிச்சது நீ கூட பாத்தில்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, புரியுதா. இப்ப இந்த மாதிரி கொஸ்டின் டேக்ங்கிறது ஒரு எம்பசைஸ் பண்ணி சொல்றதுக்கு தான் கொஸ்டின் டேக் பயன்படும். இது எல்லா டென்ஸ்லையும் பயன்படுத்தலாம், ப்ரெசன்ட் டென்ஸ்ல பயன்படுத்தலாம், ஃபியூச்சர் டென்ஸ்ல பயன்படுத்தலாம், எல்லா டென்ஸ்லையுமே பயன்படுத்திக்கலாம், ஓகேவா. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி எப்படி கொஸ்டின் டேக்ல பேசலாம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இப்ப பாருங்க, சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் டு. நம்ம இப்ப பாக்குறது எல்லாமே இன்னைக்கு பாஸ்ட் டென்ஸ்ல பார்க்க போறோம். பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின் டேக் பார்க்க போறோம். பாஸ்ட் டென்ஸுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் வேர்ப் டு வரும், இதுதானே, ஓகேவா. இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு, ஓகேவா. இதே கொஸ்டினா கேட்கும் போது எப்படி வரும் அப்படின்னா, சேம் இதே தான், அதே போல சப்ஜெக்டை எழுதிக்கோங்க, வேர்ப் டுவை மாத்தி போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு கமா மாதிரி கொடுத்து இந்த பக்கம் பாஸ்ட் டென்ஸுக்கு கொஸ்டின் கேட்கும் போது டிட் தானே வரும். அப்ப டிட் கூட நாட்டு சேர்த்துக்கோங்க, டிடின்ட் போட்டு இங்க என்ன சப்ஜெக்டா வராங்களோ அவங்க இந்த இடத்துல திரும்ப வந்துருவாங்க, ஓகேவா. உங்களுக்கு புரியுதுங்களா. வந்துட்டு லாஸ்டா கொஸ்டின் மார்க் போட்டுருவோம். இப்போ ஒன்னே ஒன்று சொல்ல பாருங்களேன், தே ரோட்னா என்ன அர்த்தம், அவர்கள் எழுதினார்கள் அப்படின்னு சொல்றோம். அவங்க எழுதினாங்க அப்படின்னு பேச்சு வாக்குல சொல்லுவோம். இதையே அவங்க வந்து நேற்று எழுதினாங்கல்ல, நேற்று அவங்க இப்போ எழுதினாங்க, ஆனா இங்க பாரு ஸ்கூல்ல வந்து மிஸ் கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு வெளில நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்ப எழுதினாங்கல்ல அப்படின்னு அந்த இடத்துல எம்பசைஸ் பண்றோம் இல்லைங்களா, அதுதான். இப்ப இதையே எப்படி நம்ம கொஸ்டின் டேகா எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. சேம் இதே தான், இது அப்படியே எழுதுங்க, தே ரோட். இந்த வேர்பை வச்சுதான் நம்ம என்ன போடுறதுங்கிறது முடிவு பண்ணணும். வேர்ப் டு இது. இப்ப இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு இல்லைங்களா, அதனால டிடின் போடுறோம். சென்டென்ஸ் பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்தா டேக் வந்து நெகட்டிவ்ல போடுது, ஓகே. சென்டென்ஸ் நெகட்டிவ்ல இருந்தா நீங்க டேக் பாசிட்டிவ்ல போடணும், அவ்வளவுதான். பாருங்க, இது சென்டென்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கு, அதனால டேக் வந்து நெகட்டிவ்ல போடுங்க, டிடின் கொடுத்து இங்க என்ன சப்ஜெக்ட் போடுறோமோ, என்ன ப்ரோனவுன் கொடுத்துருக்குறோமோ
சப்ஜெக்ட் ப்ரோனவுன், அவங்க தான் இங்க வருவாங்க. டிடின்ட் தே, அவ்வளவுதாங்க. பாருங்க, தே ரோட் டிடின்ட் தே, அவங்க நேற்று எழுதுனாங்க தானே. நேற்று அப்படின்னா இந்த இடத்துல எஸ்டர்டே சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். எஸ்டர்டே. போர்டு ஸ்ட்ரக் ஆகுதுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்காவது இது பாருங்களேன், இது தானா ஓப்பன் ஆகும், தானா போயிடும். இந்த மாதிரி வரும்பொழுது போர்டு ஸ்ட்ரக் ஆகுது. அது போயிடுச்சுன்னா திரும்ப கரெக்டா எழுதுது. இது யாருக்காவது இதை வந்து எப்படி ரெட்டிஃபை பண்றதுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது இருக்கிறதுனாலதான் போர்டு வந்து ஸ்ட்ரக் ஆகுது, ஓகேவா? பாருங்க, அவங்க நேற்று எழுதுனாங்க தானே. தே ரோட் எஸ்டர்டே டிடின்ட் தே, அவ்வளவுதான். ஓகே, இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? சாதாரண நம்ம எப்படி சப்ஜெக்ட் வேர்பு எழுதுவோமோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. பாசிட்டிவ் சென்டென்ஸா இருந்தா டேக் நெகட்டிவ்ல போடுங்க. சென்டென்ஸே நெகட்டிவ்ல இருக்குன்னா டேக் பாசிட்டிவ்ல போடுங்க. ஆனா லாஸ்டா கரெக்டா நம்ம கொஸ்டின் மார்க் வச்சிடணும். ஓகே, காட் இட்? இப்போ அடுத்தடுத்த சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, அவ வந்தாள்ல, அவ வந்தாள்ல அப்படின்னு எம்பசைஸ் பண்றோம். அவ வந்தாள் அப்படிங்கிறது அது வேற. அவ வந்தா தானே, அவ வந்தா தானே அப்படின்னு கேட்போம்னா, அவ வந்தாள்ல நேத்து நீ கூட பாத்தியில அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அதுதான். இப்ப பாருங்க, she come came, வந்து முடிஞ்சு போன விஷயம் இல்லையா, அதனால நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல போடுறோம். she came, எங்க வந்தா? அவ இங்க வந்தா தானே, இல்ல she came அப்படியே விட்டுடலாம். இல்ல அவ இங்க வந்தா தானே, she came here, அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. எழுதிட்டு இது ஒரு கமா கொடுத்துறோம். அங்க ஒரு எம்பசைஸ் பண்றோம் இல்லைங்களா. இது சென்டென்ஸ் பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்கு, அதனால நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ்ல தான் எழுதணும். she, ஓகேவா? she came here didn't she, அவ வந்தாள்ல இங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? புரியுதுங்களா? இப்போ இதே சென்டென்ஸை நெகட்டிவ்ல சொல்லி நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் டேக் போடலாம். பாருங்க, இதை எப்படி சொல்லலாம்? அவ நேத்து வரல தானே, அவ நேத்து வரல தானே, இல்லைன்னா அவ இங்க வரல தானே அப்படின்னு வச்சுக்கலாம். இது அப்படியே எழுதுங்க. she, இந்த சப்ஜெக்டுக்கும் இந்த வேர்புக்கும் நடுவுல டிட் போடுறோம். she didn't come, கம் போடுறோம். she didn't come here, அவ இங்க வரவில்லை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? she didn't come here அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ இங்க வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமா கொடுத்துட்டு இப்ப டேக் போட போறோம். சென்டென்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு இல்லைங்களா, அதனால நம்ம டிட் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். did she. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சென்டென்ஸ் நெகட்டிவ்ல இருந்தா டேக் பாசிட்டிவ்ல போடுங்க. சென்டென்ஸ் பாசிட்டிவ்ல இருந்ததுன்னா டேக் நெகட்டிவ்ல போடுங்க. ஓகே, கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா, எதை வச்சு கண்டுபிடிக்கிறதுனா அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை வச்சு தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அங்கே போட்டுக்கணும். நம்ம இன்னைக்கு பார்க்கறது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் பார்க்குறோம். ஓகேவா? கொஸ்டின் டேக் ஒரு எம்பசைஸ் பண்ணி சொல்றதுக்கு தான் கொஸ்டின் டேக். அவ வந்தா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அவ வந்தால்ல, நீ கூட பார்த்தல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு தான் இது தேவைப்படும். ரெண்டாவது, ஸ்கூல் சில்ட்ரன்லாம் யாராவது கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது கொஸ்டின் டேக் எக்ஸாமுக்கு கேட்குறாங்க, 12th வரையுமே இருக்கு. நீ அங்க போன இல்ல, நீ அங்க போன அப்படிங்கிறது இயல்பா சொல்றது. நீ அங்க போன இல்ல, என்ன பொய் சொல்ற, நான் தான் பார்த்தேன்ல நீ போனத சொல்றோம் இல்லைங்களா. நீ அங்க போனில்ல அப்படின்னு சொல்றோம். அப்ப எப்படி சொல்லலாம்? யூ, போகிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல கோ, வெண்ட், அந்த verb to தான் எழுதுறோம். யூ வெண்ட் அங்க அப்படின்னா தேர், யூ வெண்ட் தேர் கொடுத்து கமா கொடுக்கணும். ஓகேவா? யூ வெண்ட் தேர், நீ அங்க போனில்ல, இந்த போனில்லங்கிறதுக்கு தான் இப்ப நம்ம எழுத போறோம். டிடின்ட், இந்த யூ அப்படியே இங்க எழுதிடணும். டிடின்ட் யூ கொஸ்டின் மார்க் வைக்கிறோம். ஓகேவா? நீ அங்க போனில்ல அப்படின்னு சொல்றோம். நீ அவனை பார்த்தில்ல, பொய் சொல்லாம சொல்லு. நீ அவனை பார்த்தில்ல அப்படின்னு சொல்ல போறோம். எப்படி சொல்லலாம்? யூ
சி சா பார்க்கறதுக்கு சா. யூ சா ஹிம் நீ அவனை பார்த்த அப்படின்னு சொல்றோம். இதையே நீ அவனை பார்த்தில்ல அப்படின்னு ஒரு எம்பசைஸ் பண்றோம் இல்லைங்களா, அதுக்குதான் யூ சா ஹிம் didn't you நீ அவனை பார்த்தில்ல அப்படின்னு சொல்றோம். இது நீ அங்க போனில்ல, you went there, didn't you நீ அங்க போனில்ல. இது you saw him, didn't you நீ அவனை பார்த்தில்ல அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். இதையே நெகட்டிவ்ல சொல்றதா இருந்தா எப்படி சொல்லணும்? you didn't சென்டென்ஸ் நெகட்டிவ்ல எழுதணும். you didn't see இந்த சி போடணும். verb 3 போடணும், verb 1 போடணும். நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு verb 1 போடுங்க. பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு verb 2 போடணும். அதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? நீங்க didn't போட்டு சா போட்டுறாதீங்க, தவறு. you didn't see him நீ அவனை பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா? நீ பார்க்கல தானே அப்படின்னு எம்பசைஸ் பண்ணும்போது you didn't see him ஒரு கமா கொடுத்து did, ஏன்னா இங்க நெகட்டிவ்ல இருக்கிறதுனால did மட்டும் போட்டுட்டா போதும். did you. ஓகே, உங்களுக்கு புரியுதுங்களா? நெக்ஸ்ட், அவன் இங்க வந்தான் தானே, இல்லைன்னா அவன் இங்க வந்தான்ல, அவன் இங்க வந்தான்ல எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு இனிமே இப்ப ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். he came here அவன் இங்க வந்தான் அப்படின்னு இது சொல்றது. அவங்க வந்தான்ல அப்படின்னு அந்த அழுத்தம் கொடுக்கறது தான் கொஸ்டின் டேக். இல்ல கமா கொடுத்து நீங்க நேரா ஒரே லைன்ல வேணாலும் எழுதிக்கோங்க. didn't he அவ்வளவுதான். he came here, didn't he அவன் இங்க வந்தான்ல அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல நீ தான் கேட்கல சொல்லுவோம் இல்லைங்களா, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல அப்படின்னு சொல்றோம். I told verb 2 தான் அங்க எழுதுறோம். I told யாருகிட்ட? உன்கிட்ட. I told you நான் உன்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்றது வேற. நான் உன்கிட்ட சொன்னேன்ல அதுக்கு தான் ஒரு கமா கொடுத்து didn't I நான் உன்கிட்ட சொன்னேன்ல அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப பாருங்க. நான் உன்கிட்ட கேட்டேன்ல எப்படி சொல்லலாம்? I askedனா நான் கேட்கிறேன். யாருகிட்ட? I asked you உன்கிட்ட கேட்டேன்ல அப்படின்னு ஒரு எம்பசைஸ் பண்றோம் இல்லைங்களா, அதுக்குதான் இந்த didn't ஆட் பண்றோம். didn't I லாஸ்ட் கொஸ்டின் மார்க் வைக்கணுங்க. I asked you, didn't I நான் உங்ககிட்ட சொன்னேன்ல அப்படின்னா I told you, didn't I asked you, didn't I அப்படின்னா நான் உங்ககிட்ட கேட்டேன்ல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த சென்டென்ஸ் அப்படியே எழுதிக்கிட்டு ஒரு கமா கொடுத்து அதுக்கப்புறம் நெகட்டிவ் வேர்டை கொடுத்து அதுக்கப்புறம் இந்த ப்ரோனவுனை கொண்டு போயிடுங்க. ஓகே, காட் இட். நெக்ஸ்ட் பாருங்க. நீ என்கிட்ட கேட்டில்ல, அதான் இப்ப சொன்னோம் இல்லைங்களா, நான் எழுதலன்னு நினைச்சிட்டு சொல்லிட்டேன். சேம் அதே தான் வரும் பாருங்க. you asked me நீ என்கிட்ட கேட்ட அப்படின்னு சொல்றோம். நீ என்கிட்ட கேட்டல்ல அப்படின்னு வலியுறுத்தி சொல்லும் போது you asked me, didn't you அப்படிதான் சொல்லணும். ஓகேவா? you asked me, didn't you நீ என்கிட்ட கேட்டில்ல அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. நீங்க அவங்கள பாத்தீங்க தானே, எனக்கு தெரியும் நீங்க அவங்கள பாத்தீங்க தானே அப்படின்னு சொல்றோம். நீங்க you saw அவர்களை அப்படின்னா them, you saw them அப்படின்னா நீங்க அவங்கள பாத்தீங்க அப்படின்னு சொல்றோம். பாத்தீங்க தானே அப்படின்னு எம்பசைஸ் பண்ணும்போது didn't
யூ. அவ்வளவுதான். ஓகே, யூ saw them didn't you, நீங்க அவங்கள பாத்தீங்க தானே அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, அவ அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டா தானே. இப்ப நம்ம போயிட்டு இருப்போம், ஏய் நீ நீ அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டியா அப்படிம்பாங்க. இல்லையே நான் சாப்பிடல அப்படிம்பாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு, ஏய் நீ தான் அந்த ஹோட்டல்ல சாப்பிட்ட, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. நீ அந்த ஹோட்டல்ல சாப்பிட்ட தானே அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப பாருங்க, she ate, verb 2 தானே எழுதுறோம். she ate, சாப்பிட்டா. எங்க? she ate at this hotel, நீ அந்த ஹோட்டல்ல சாப்பிட்ட அப்படின்னு சொல்றோம். சாப்பிட்டல்ல அப்படின்னு எம்பசைஸ் பண்ணும்போது தான் இதுல ஒரு கமா கொடுத்து didn't she, அவ்வளவுதான். she ate at this hotel, didn't she, நீ அவ அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டா தானே அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். இதுல நீங்க சப்ஜெக்ட் வேணா மாத்திக்கலாம். ஷீங்கிற இடத்துல ஹீ கொடுத்துக்கோங்க, தே கொடுத்துக்கலாம், ஐ கொடுத்துக்கலாம், வி கொடுத்துக்கலாம். என்ன வேணாலும் இந்த இடத்துல சப்ஜெக்டை நம்ம மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, அவங்க சென்னையில வாழ்றாங்க தானே. இப்போ ஏதோ ஒரு சென்சஸ் கணக்கெடுக்க போயிருப்போம், எங்க இந்த வீட்டுல ஆளை காணும்பாங்க, அவங்க சென்னையில வாழ்றாங்க அப்படிம்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க சென்னையில தானே வாழ்றாங்க அப்படின்னு ஒரு எம்பசைஸ் பண்றோம் இல்லைங்களா, அதுக்குதான். இப்போ இந்த கொஸ்டின் டேக் எதுக்குன்னா ஒரு எம்பசைஸ் பண்றதுக்கு தான் கொஸ்டின் டேக், வேற எதுக்கும் கிடையாது. பாருங்க, தே லிவ்டு, வாழ்றதுக்கு என்னங்க? லிவ்டு. verb 2 தானே எழுதுறோம். they lived in சென்னை, அவங்க வந்து எங்க வாழ்றாங்க? சென்னையில வாழ்றாங்க. இத கொஸ்டின் டேகா எழுதும் போது ஒரு கமா கொடுத்து didn't they, அவங்க சென்னையில வாழ்றாங்க தானே அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? they lived in சென்னை, didn't they, அவங்க சென்னையில தானே வாழ்றாங்க அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், நீ எனக்கு கால் பண்ணதானே, நீ எனக்கு கால் பண்ணுனதானே அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா? இதை நீங்க சொல்றீங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இத ஃபர்ஸ்ட் இது சென்டென்ஸ் பாருங்க, பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்கு. இப்ப டேக் கொஸ்டின்ல எழுதணும், சாரி டேக் நெகட்டிவ்ல எழுதணும். இதையே நெகட்டிவ்ல எப்படி எழுதலாம்? நீ எனக்கு கால் பண்ணல தானே, நீ எனக்கு கால் பண்ணல தானே அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா? இப்ப இதுக்கு எப்படி டேக் வரும், இதுக்கு எப்படி டேக் வருங்கிறத நீங்க தான் ஆன்சர் பண்றீங்க. இதுல நல்லா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சென்டென்ஸ் பாசிட்டிவ் சென்டென்ஸா இருந்தா டேக் நெகட்டிவ்ல போடுங்க. சென்டென்ஸ் நெகட்டிவ்ல இருந்தா நீங்க டேக் வந்து பாசிட்டிவ்ல போட்டுருங்க. ஓகேவா? இது எல்லாமே பார்த்தது எல்லாமே பாஸ்ட் டென்ஸை தான் பார்த்துருக்கோம். பாஸ்ட் டென்ஸ்னாலே ஒன்று டிடின்ட்டு வரணும், ஒன்று இல்லை டிட்டு வரணும் டேக்ல, அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தடுத்த வீடியோவில் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி கேட்கலாம், ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி கேட்கலாங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.